ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தின் முதற் பகுதியை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். உபவாசித்து ஜெபிக்கிறதுனால் வரக்கூடிய மிக மேன்மையான ஆசீர்வாதங்களின் பட்டியலில் இந்த வசனமும் அடங்கி இருக்கின்றது. இந்த வசனம் குறிப்பிடுகின்ற மிக முக்கியமான காரியம், கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களை நீ சந்தித்தாலும் அவர் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்பதே. ஒவ்வொரு நாளும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் நம்முடைய யோசனைகளின்படி நாம் செய்கின்றோம். சில நேரங்களில் பிறருடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்கின்றோம். இந்த வசனம் சொல்லுகின்ற காரியம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார் என்பதே. நம்முடைய எண்ணங்களுக்கும் பிற மனிதர்களுடைய யோசனைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறதை விட அந்தந்த நாளை தேவ கரங்களிலே ஒப்பு கொடுத்து, இந்த நாள் முழுதும் என்னை நீர் வழி நடத்த வேண்டும், எனக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும், என்னோடு கூட இருக்க வேண்டும், என்னுடைய எல்லா காரியங்களிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ண வேண்டும் என்று அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமானால் அவர் நம்மை மிக நேர்த்தியாக நடத்துவார். ஒரு மனுஷன் நம்மை நடத்துகிறதை விட, ஒரு தலைவன் அதிகாரி நம்மை நடத்துகிறதை விட தேவன் நம்மை நடத்துகின்ற விதம் மிகவும் உன்னதமானதா இருக்கும். கர்த்தர் நடத்துகின்ற போது வறட்சியான காலங்களை சந்தித்தாலும், அதாவது மிக நெருக்கடியான பிரச்சனை நிறைந்த குழப்பம் நிறைந்த சூழ்நிலைகளை நாம் சந்தித்தாலும் தேவன் அதன் நடுவிலே நம்மை திருப்தியாக்கி புஷ்டியான நிலையிலே வளரச் செய்வார். ஆனால் மனுஷன் நடத்துகின்ற போது எல்லாம் அனுகூலமாய் இருக்கின்ற நேரங்களிலும் மிகப்பெரிய குறைவும் தாழ்வும் உண்டாகின்றது. ஆகவே ஒவ்வொரு நாளையும் துவக்கும் போது நீர் என்னை வழி நடத்தும் என்று கர்த்தரிடத்தில் ஒப்புவிப்போம், சிறப்பான வாழ்க்கை வாழ்வோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை அனுதினமும் வழி நடத்தும்படி நீர் எங்கள் மேல் கொண்டிருக்கக்கூடிய நல்ல விருப்பத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் யோசனையின்படியும் பிற மனிதர்களுடைய ஆலோசனைகளின்படியும் நடக்கிறதை தவிர்த்து எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி எங்களை நடத்த அர்ப்பணிக்கின்றோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.